கனி, அம்மா முடிவா கேக்குறேன், என் கூட வரப்போறியா இல்லையா? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இங்க நீ இருந்து இன்னும் என்னடி கஷ்டப்பட போற? சொல்லுடி, ஏன் உனக்கு இந்த வாழ்க்கை வேணாமடி? வேணாம். கடைசி வரைக்கும் நீ அந்த குடிகார பைய கூட இருந்து ஒவ்வொரு நாளும் சித்திரவதைப்பட்டு அனுபவிச்சு கஷ்டப்படுறதை விட என் கூட வந்து இங்கேயே கஞ்சா கூட குடிச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம். வாடி. எத்த, நீ சொல்றது எங்கேயாவது நியாயமா இருக்கா? இப்படி புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிக்க பாக்குறீங்க. ஏன் உனக்கு இம்புட்டு என்ன? அப்படி என்ன நாங்க கொடுமை பண்ணிட்டோம்? ஏதோ தெரியாம என் தம்பி ஒரு நாள் குடிச்சிட்டான், அதுக்காக உன் மவனை வா வா வான்னு இப்படி பிடிவாதமா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன் மவ வாழ்க்கையை நீயே அடிச்சு நாசமாக்கலான்னு முடிவோடு தான் இங்க வந்திருக்கிய? சொல்லுத்த, இல்ல எவனும் எங்கேயாவது பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து வச்சிருக்கியா? என் பொண்ணுக்கு பணக்கார மாப்பிள்ளையே பாக்குறேன், இல்ல என் வீட்டோட வச்சிருக்க. அதெல்லாம் உனக்கு எதுக்குடி? அதான் இவ்வளவு நாள் இங்க விட்ட பாவத்துக்கு அவளுக்கு என்னென்ன சித்திரவதை பண்ணிருக்கீங்க. உன் ஆத்தா ஒரு பங்கா இருந்தாலும் நீதான் எல்லா குடும்பையும் பண்ணியாம யாரும் எனக்கு சொல்லாமல இருக்காங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தாண்டி வந்திருக்க. இதுவரை என் பொண்ணுக்கு பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இனிமேல அவ கஷ்டப்பட தேவையில்லை. என் மவளை நான் என் வீட்டுக்கு வாடின்னு கூப்பிடுறேன். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் உன் தம்பி கட்டின தாலி அவ கழுத்துல இருக்குன்னா அவதான் அவனே பிடிக்கலன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்துட்டால, அப்புறம் என்ன இப்ப ஆத்தால மவளை வந்து என் மவளை தொங்கிட்டு நிக்கிறீங்க? அப்படி நீங்க எதுவும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உன் தம்பியை போய் திருத்தி அவனுக்கு நல்லதை சொல்லி கொடுங்க. குடிகார பையிலையும் பொம்பளை பொறுக்கியும் பெத்து வச்சு வளர்த்து விட்டுட்டு என் மவ வாழ்க்கையை வீணாக்க அவனை கொண்டு வந்து இவன் தலையில கட்டி வச்சிட்டீங்க. இந்த பாரு மைனி, என்ன நேத்துல இருந்து என் மவனை மரியாதை இல்லாத பேசுற? இதெல்லாம் உனக்கு நல்லதுக்கே கிடையாது மைனி, சொல்லிவிட்டேன். பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்க பாத்துக்க. இப்ப என்ன உன் மவன் என்ன பெரிய ரதி தேவியா? அவ இல்லைன்னா என் மவனுக்கு வேற பொண்ணு அமையதானே? தாராளமா கூட்டிக்கிட்டு போ. எவன் இவளை கட்டிக்கிறேன்னு நானும் பாக்குறேனே. இவளை வச்சுக்கிட்டு என் வீட்டுல நான் கஷ்டப்படுறதை விட அத்தை விட்டுட்டு என் மவனுக்கு நல்ல அழகான ராஜகுமாரியா பார்த்து கட்டி வைப்பேன். உன் மவன் இருக்கிற லட்சணத்துக்கு எப்படி பொண்ணுங்க வரும் பாரு. அவனும் கடைசி வரைக்கும் இப்படியே குடிச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கு தாண்டி நிப்ப. குடும்பம் நடத்த ஒரு நாளும் அவனும் துப்பு கிடையாது. நீங்க எல்லாம் ஒரு பொம்பளை அடி இல்ல கேக்குறேன், நீங்க எல்லாம் ஒரு பொம்பளையா? மவனுக்கும் மருமவனுக்கும் சண்டைன எதுவும் வந்து சமாதானம் பண்ணி வச்சுட்டு போறவத நல்ல ஆத்தா. அவளே மறுபடியும் கோவத்தை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாலும் வந்திருப்பா. ஆனா நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு நிக்கிற. ஏன் குடும்ப விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற? உன் மவதான் ஒன்னையே வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டால, அப்புறம் என்ன? இவ்வளவு நாள் இல்லாத இன்னைக்கு என்ன புதுசா மவ? என்னதான் அவ என்னைய தூக்கி எறிஞ்சாலும் அவளுக்கு எது நல்லது எது கட்டதுன்னு சொல்லி கொடுக்கறது என் கடமை. என் பேச்ச கேட்காம தான் உன் மகன் கூட வாழறதுக்கு வந்தா. ஆனா அவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கல்ல. பெத்தவங்க பேச்ச கேட்கலன்னா இப்படிதான் சீரழிஞ்சு சின்ன பின்னமா போகணும். அதுக்கு என் மவனும் ஒரு எடுத்துக்காட்டு. சரி, இம்புட்டுனால ஏதோ போனா போகுது, நல்லபடியா வச்சிருக்கான். 2 பேரும் சந்தோஷமா வாழறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இவ்வளவு கூத்து குடும்பம் நடக்குதுன்னு இங்க வந்த பிறகு தானே தெரியுது. அப்படி என்ன உன் மவனை நாங்க குடும்பம் பண்ணிட்டோம்? என்னமோ குடும்பம் பண்றேன்னு சொல்ற? உன் மவனுக்கு ஒரு சுடு தண்ணி வைக்க சொல்லி கொடுத்திருக்கியா? சொல்லு. ஒரு வேலை செய்ய துப்பு கிடையாது. துப்பு கட்டவளை கொண்டு வந்து என் மவன் என் தலையில கட்டிட்டான். நாங்கிறதால என் அண்ணன் மவங்கிறதால இம்புட்டு நாளும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துருக்கேன். இதுவே வேற ஒரு வீட்டுக்கு உன் மவெல்லாம் கட்டிக்கிட்டு போனா அன்னைக்கே திருப்பி அனுப்பியிருப்பாங்க. அம்மாடி, இனிமேல அந்த கஷ்டம் உனக்கு வேணாமா? இனி உனக்கு கட்டப்பட்டு நீ சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு எவ கிடக்குறாளோ அவளையே உன் மவனுக்கு கட்டி வை. இவங்க 2 பேரும் பிடிவாதுக்காக இந்த 2 சின்ன சிறுசுகளை பிரிச்சிருவாங்க போலயே. சரி குமுதா, உன் தம்பிக்காரன் எங்கடி? இந்த வீணா பணமா எங்க போய் உழுந்து கிடக்குறான்னு யாருக்கு தெரியும்? எவ்வளவு சண்டை நடக்குது, வெளியே வாரான பாரு. கூப்பிட்டா வெக்கமா இருக்கு, அசிங்கமா இருக்குங்கிறான். இடி அவன் வந்தாதான் சண்டை சமாதானம் ஆகும். இல்ல 2 சேர்ந்து உன் தம்பி வாடிக்கையும் இந்த புள்ள வாடிக்கையும் கெடுத்துக்கிட்டு தான் நிக்கும். சரிதான்க்கா, நீ சீக்கிரம் போய் அவனை கூப்பிட்டுக்கிட்டு வாரியா? கனியே, என்னடி அப்படி அமுக்கடி மாதிரி நிக்கிற? என் புருஷன் தான் எனக்கு முக்கியம், இங்கதான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு வாடி வீட்டுக்கு போலாம். கனிமொழி, உன் அம்மா கூட சேர்ந்துகிட்ட நீயே ரொம்ப தப்பு பண்ற. எந்த ஊர்லயும் எந்த வீட்லயும் புருஷன் முன்னாடி சண்டை நடக்காம இல்ல. அதுக்காக எல்லா பொம்பளையும் கோச்சிக்கிட்டே ஆத்தா வீட்டுக்கு போறது கிடையாது, தெரியுதா? புருஷன் சரியில்லைன்னா கூட இருந்துதான் திருத்தணும். இப்படி எல்லாத்துக்கும் ஓடிட்டா அவன் அப்படித்தான் குடிகார பையலா போவான். அவன் தான் விவரம் கட்டவன். ஏண்டி உனக்கு எங்கடி அறிவு போச்சு? இந்த பேர் தங்கமையில எதுவும் பேசி என் மவளுக்கு மனசை மாத்தணும்ல நினைக்காத. அவ வரணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ கிளம்பி உன் வீட்டுக்கு வந்திருப்பா. உன் மாமன் படுத்தி எடுத்த பாடுதான் அவ என் கூட வர்றதுக்கு தயாரா இருக்கா. சும்மா பேசிக்கிட்டு ஊரை அசிங்கப்படுத்திக்கிட்டு நிக்காத தங்கமையில. போ பேசாம. உன் மவன் தான் குடிகார பையன். அவனுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணன்னு என்ன தெரியாது. நாங்களும் அப்படியா? நாங்களும் அப்படி கிடையாது. நாங்க கௌரவமா வாழ்ந்த குடும்பம். உன்னைய மாதிரி உன் மவன மாதிரி அசிங்கப்பட்டுக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு கிடக்கல. மைனியே, உனக்கு மறுவாது கொடுத்து போற மைனியே. இதுவே வேற எவனாவது பேசிருந்தா இங்க நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். வார்த்தையை அடக்கி பேசு. நான் எப்படி பேசுறேன்னா அப்படியே நீயும் பேசு மைனியே. மவளோட வாழ்க்கைன்னு சொல்லி கொஞ்சமாவது மனசுல பயம் இருக்கா பாரு. உன்னைய மாதிரி அவளையும் வாழ வெட்டி ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதுதான் உன் முடிவுனா இப்பவே கூட்டுக்கிட்டு ஓடுவோம் மவனை. ஏமா என்னமா நீ சண்டை மேல மேல வளர்த்துக்கிட்டு யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்து போங்க. கனி, என்னடி நீ? எல்லாம் உன் முடிவுல தான் இருக்கு. இதெல்லாம் எம்புட்டு பெரிய அசிங்கம் தெரியுமா? நாளை பின்ன நீ அவனை தேடி வந்தாலும் அவனே உன்னை ஏத்துக்க மாட்டான்டி. அவன் தான் தெரியாம பண்ணிட்டா இனி அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்றான்ல. ஒரு முறை அவனை மன்னிச்சு விட. ஏன் நீ அவனை எதுவும் சொன்னதே கிடையாதா? ஏண்டி கல்யாணம் ஆன புதுசுல நீ அவனை எம்புட்டு கஷ்டப்படுத்திருப்ப. என் தம்பிக்கார அதையெல்லாம் ஒரு நாளாவது உன்கிட்ட சொல்லி காமிச்சிருப்பானே. உசுரெல்லாம் உன்னைய நினைச்சுக்கிட்டு இருந்தா
இது நாள் வரைக்கும் நீ சாப்பிடாம சாப்பிட்டுருக்கானே, நேத்துல இருந்து இன்னைய பொழுது வரைக்கும் பச்சை தண்ணி குடிக்கல அவன். நீ இல்லாம அம்புட்டு பைத்திய மாதிரி சுத்துறாண்டி. இப்படியெல்லாம் ஒருத்தவன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். நீ என்னன்னா இந்த வாழ்க்கையும் கெடுத்துக்க நினைக்கிற. இந்த குமுதா, என்னம்மா என்ன ரொம்ப தம்பிக்கு பறிஞ்சு பேசுற போல இருக்கு. அன்னைக்கு நீ தானே உன் தம்பிக்காரன் பணம் கேட்டானு அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துன்னு சொன்னதே? ஆமா, நான் தான் சொன்னேன். ஏன் என்னவா இப்ப? அதனால என் தம்பி தான் விட்டு போயிட்டானா, இல்ல நாங்க தான் அவனுக்கு எதுவும் செய்யாம விட்டுட்டோமா? குடும்பம்னா 1000 இருக்கத்தான் செய்யும். நீ எல்லாம் 4 பேர் கூட புழங்கி இருந்தா தானே உனக்கு தெரியும். குமுதா, என்ன நீ உன் மாமா கொண்டாட்டி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத பேசுற? அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேளு. இவங்க பேசுனதுல ரொம்ப சரி போல. மன்னிச்சிருங்க என்னைய. என் தம்பியை நீங்க பேசுனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் குடிகாரன் தான், இல்லைன்னு சொல்லல. எவனும் வாங்கி கொடுத்தா குடிப்பேன். ஆனா இவனை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இப்ப ரொம்ப மாறிட்டான். ஏதோ அந்த பையல வந்தான்னு சொல்லிட்டு தான் அவனோட பார்க்க தான் போனான். அங்க போய் எனக்கு எதுவும் வேணாண்டா, என் பொண்டாட்டி வீட்டுல இருக்கான்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தான். அவனுவ தான் வற்புறுத்தி கொடுத்துருக்கானுவன். என் தம்பி மேலாம் ஒரு தப்பும் கிடையாது. உன் மவாளுக்குலாம் இப்படி தங்கமான புருஷன் கிடைச்சிருக்கானு சந்தோஷப்பட்டுக்க. 2 பேரையும் பிரிக்க பார்க்காத, சரியா? பேசாம கிளம்பி போ. நாட்டாம பணம் வந்திருக்கு இப்பத்தான். கனி, எவ வேணா என்ன வேணா சொல்லட்டும். உன் முடிவு என்னடி? அந்த குடிகார பைய கூட தான் போய் காலத்து தள்ள போறியா? குடிகாரெல்லாம் என்னைக்கும் திருந்த மாட்டான்டி. எம்பிட்டு தான் சொன்னாலும் அவனே மனசு வச்சாதான் திருந்துவேன். நம்ம வீட்டுக்கு வர போறியா இல்லையா? ஏம்மா, உங்ககிட்ட சொல்லி தானே அனுப்புனேன் இங்க எதுவும் வந்து சத்தம் போடக்கூடாதுன்னு. என்னம்மா பிரச்சனை இப்ப? இல்லை, உன் பொண்டாட்டி என்னதானே முடிவு பண்ணி வச்சிருக்கா? கேளுடா. நாங்களாம் கேட்டா எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. எதுவா இருந்தாலும் இப்பவே தெரிஞ்சுக்கலாம். அப்ப உன் கூட வாழ பரல இல்லையானே இப்பவே சொல்லிட்டு நீ கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டு அவன் ஆத்த கூடயே போக சொல்லு. கலை, நான் வந்தது தப்புதான். என்னைய மன்னிச்சிரு கலை. என்னைய ஒரு அடி அடிச்சாது கூப்பிட்டுட்டு போயிடு கலை. நான் அம்மா கூட போக மாட்டேன். என்னால உன்னைய விட்டு இருக்க முடியாது கலை. அம்மா வா போலான்னு கூப்பிடும்போது அவங்க கிட்ட வர மாட்டேன்னு என்னால சொல்ல முடியாது. ஏற்கனவே அம்மா உன் கூட வாழ வேணான்னு சொன்னதாலதான் அவங்க மேல இம்புட்டு நாள் கோவமா இருந்தேன். என்னை எப்படியாவது கூப்பிட்டுட்டு போயிடு கலை. எத்த என்ன நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவளை உன் கூட கூப்பிட்டுட்டு போனோம் அதானே? தாராளமா கூப்பிட்டுட்டு போ. எங்க அம்மா எல்லாம் எதுவும் சண்டை வாங்காது. கூப்பிட்டுட்டு போத்த. என்ன குடிகார பையல, என்னடா நாடகம் நடிக்கிறியா என்கிட்ட? இப்படி எல்லாம் நல்ல மாதிரி நடிச்சா என் மவளை இங்கே நான் விட்டுட்டு போயிடுவேனே. இந்த பாரு, மறுபடி என் மவன மரியாதை இல்லாத பேசினா நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். கனிமடி உன் ஆத்தா கிட்ட சொல்லி வையே. கொண்ட மடியெல்லாம் அத்துக்கிட்ட அனுப்பி விட்டுருவேன். பாடி வா, பாத்துக்கலாம். யார் முடி ஆக்குறாங்கன்னு பாக்கலாவா? ஆனா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு போனா என்ன? என் மவகிட்ட இருக்கிற சொத்தை வாங்குறதுக்கு தானே இப்படி எல்லாம் நாடகம் நடிக்கிறீங்க? அப்படி நினைச்சு தாண்டி உன் மவளை கல்யாணம் பண்ணா. என்னைக்கா இருந்தாலும் இவளுக்கு உண்டானது இவளுக்கு தானே சொல்லிதான் அவளை விட்டு வச்சிருக்கோம். இல்ல சொத்துல கையெழுத்து போட சொல்லிட்டு உன் மவளை எப்பவோ வாழ வெட்டியா உன் வீட்டுக்கு துரத்தி விட்டுருப்பேன். என் மவனை இருக்க போறதாலதான் அவளை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறான். இப்படி எல்லாம் பாவப்பட்டு உன் மவன் ஒண்ணு வாழ்க்கை பிச்சை போட தேவையில்ல. எத்த நீங்க வார்த்தையை ரொம்ப விடுறீங்க அத்த. என்ன கனி, நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? உங்க அம்மா கூடயே ஒரே அடியா போலாம்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படி நான் என்னடி உனக்கு கொடுமை பண்ண? நேற்று நான் குடிச்சிட்டு பண்ணதோட இன்னைக்கு நீ பண்றது ரொம்ப அசிங்கமா இருக்குடியே. ஆயிருந்தா புருஷன் மட்டாட்டி சண்டையா இருந்தாலும் அது 4 செவத்துக்குள்ள வச்சு முடிக்கிற விஷயம் முடியே. இப்படி நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டிய. இதுக்காண்டிதான் உங்ககிட்ட கஷ்டப்பட்டு உன்னைய கல்யாணம் பண்ணி இத்தனை நாள் உன பின்னாடியே சுத்தி வந்தன. ஏதோ தெரியாம பண்ண ஒரு தப்புக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. இதெல்லாம் நல்லா இருக்காடே. நீயே நினைச்சு பாரு. வாயை திறந்து பதில சொல்லுடியே. 2 குடும்பம் அடிச்சுக்கிறதும் அடிச்சுக்காம இருக்கிறதும் உன் பதில்ல தான் இருக்கு. என் கூட உனக்கு வாழ இஷ்டம் இல்லையா? பேசாம உன் அம்மா கூடயே போயிடு. நான் இதுக்கு எதுவும் தடையா இருக்க மாட்டேன். என்ன பேசுற நீ? ஏக்கா அமைதியா இருக்கா. அவளே போறன்ற போது நாம எதுக்கு அவளை புடிச்சு வைக்கணும்? போனா பாரா. இம்புட்டு தூரம் நீங்க 2 பேரும் சொல்லியும் அவ வரலன்னா இன்னும் அப்புறம் என்னக்கா இருக்கு? அவ வீண் பிடிவாதமும் கோவம் தான் அவளுக்கு முக்கியம்னு நினைச்சா அப்படியே போகட்டும். விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான்க்கா வாழ்க்கை. தொட்டதுக்கெல்லாம் குத்தம்னு சொல்லிக்கிட்டு எப்ப பாரு வெட்டி விட போறேன்னு நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்? காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டேன். அப்பவும் அவ கல் மனசு இறங்கலைன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? எந்த ஆம்பளையா இருந்தாலும் இம்புட்டு தூரெல்லாம் இறங்கி போக மாட்டான். கேட்டியா? எந்த புருஷன்காரண்டி இப்படி எல்லாம் பேசுவா? என் மாமா எப்படி இருந்த ஆளு தெரியுமா? அவனுக்கு இப்படி எல்லாம் பேச தெரியுமான்னு நான் இப்ப தாண்டி பாக்குறேன். அவனை பெத்த வயிறு நான் பத்தி எரிச்சு சொல்றேன். உன் ஆத்தா கூட அவ பேச்சு கட்டுக்கிட்டு நீ போனா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி. நல்ல எடுத்து நேரம் இருக்கு, கெட்ட எடுத்து குறுக்க வருவாம. அந்த கதை தான் உன் கதை. ஏண்டி, ஊர் உலகத்துல நடக்கிறத நீ பாக்குறியா இல்ல எதுவும் கேட்காம தான் இருக்கியா? அவன் பொண்டாட்டிய பேச்சுக்குன்னு கட்டிக்கிட்டு வந்துட்டு அவளை என்னன்னு கூட கண்டுக்க மாட்டான்டி. எதுவும் கேட்டா கூட 1 ரூபா கொடுக்க மாட்டானுவன். அப்படி இருக்கானுவன். ஆனா என் பிள்ளை அப்படியே அவனைய வச்சுக்கிட்டு நடத்துறான். தங்க மாதிரி தாங்குறான்டி. அவன் செய்யறத பார்த்துட்டு நாங்களே ஒதுங்கிக்கிட்டோம். உனக்கு என்னடி? இம்புட்டு நாள் அவன் கூட குடும்பம் நடத்துறேன்னு நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்குடியே. அவனே மனசு உடைஞ்சு போய் நீ போனா போ வந்தா வான்னு சொல்லிட்டான். இனிமே நாங்க என்னத்துக்கு உன்னைய கூப்பிடணும்? போடி போ, உன் ஆத்தா கூடயே போ.
ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ வருத்தப்படாமல போவ. அம்மா வாமா போலாம் நம்ம வீட்டுக்கு. ஏம்மா நீ எதுக்குமா இங்க வந்த? இப்படி அவன் கூட இருந்து என்னைய பிரிச்சுட்டு போகவா? சொல்லுமா. என்னடி என்ன பேசுற நீ? அவன் பண்ண கொடுமைக்கு தானடி நீ அவனை விட்டுட்டு வந்த. இப்படி அக்கா வீட்டுல வந்து தங்கி இருக்கிறதுக்கு ஆத்தா வீட்டுக்கு வான்னு சொன்னேன். அது பெரிய தப்ப? ஆயிரமே எங்களுக்குள்ள சண்டையா இருந்தாலும் என்னை எதுக்குமா நீ கூப்பிடுற? அவன் மாறிடுவாம்மா. அவனை நான் மாத்திடுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குமா. இப்படி நம்பிக்கை இருந்தா எதுக்கடி இம்புட்டு நேரம் இங்கேயே இருக்க? புருஷன் தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா நீ வந்த அடுத்த நிமிஷமே திரும்பி போயிருக்க மாட்டேன். இந்த பாரு, இம்புட்டு நேரம் உன்கிட்ட நான் வாடி போலான்னு கூப்பிட்டதே அவனை பத்தி உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். இப்ப புரிஞ்சுக்கிட்டியா குடும்பம்னா என்னன்னு? ஆயிரம் தான் மாமியாரு நாத்தனாரு எல்லாரும் உன்னை சேர்ந்து குடும்பம் பண்ணாலும் எதுவும் சண்டைனா முன்னதிக்கு வர்றதே அவங்கதான். உன் வீட்டு பிரச்சனையா உன் வீட்டோட வச்சுக்கணும். இப்படி அடுத்த வீட்டுல வந்து உட்கார்ற கதையெல்லாம் இருக்கக்கூடாது. அக்காவா இருந்தாலும் அவ இன்னொருத்த வீட்டுலதான் வாழுறா, தெரியுதா? ஏண்டி புருஷ மண்டாட்டி சண்டையெல்லாம் ஒரு நாள் தாண்டி. எந்த ஊர் உலகத்துலதான் எந்த புருஷ மண்டாட்டி தான் அடிச்சுக்காம சண்டை போட்டுக்காம இருக்காங்க? அப்படியெல்லாம் யாராலையும் வாழ்க்கை நடத்தவே முடியாது. எலியும் பூனையுமா ஒரு நாளைக்கு 1000 முறையாவது சண்டை நடக்கும். தொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்றியாமே. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னை நம்பி உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. இனி நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும், புரியுதா? இதுதான் உனக்கு முதலும் கடைசியும். எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு நான் எங்கேயாவது போறேன் ஏதாவது பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது வந்தேன், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது பாத்துக்க. தங்கமையில கூப்பிட்டுட்டு போய் இவள. தம்பி நான் ஏதோ அப்படியே விட்டுட்டு போறேங்கிறதுக்காக மறுபடியும் குடிச்சுக்கிட்டுலாம் சுத்தாதீங்க. புகுந்த வீட்டுக்கு பொண்ணுங்க புருஷனை நம்பிதான் வராங்க. அவனும் சரியில்லைனா அந்த பொண்ணோட வாழ்க்கையை அம்பிட்டுதான். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. அப்பா இல்லாத பொண்ணு வேற. நீங்க தான் அவளை தாய்க்கு தாயா தகுப்பனுக்கு தகுப்பனா இருந்தே பாத்துக்கணும் தம்பியே. இத்த என்னைய மன்னிச்சிருங்க அத்தை. நான் தெரியாம பண்ணிட்டேன் அத்தை. என்கிட்ட என்னத்துக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? இந்த நிக்கிற பாருங்க, இவகிட்ட கேளுங்க. பாடி போலான்னு கூப்பிட்டதும் என் மவ போக மனசு இல்லாத எம்பிட்டு பாடுபட்டா தெரியுமா? உங்களை சுத்தமா பிடிக்காத இருந்தவ உங்க மேல உசிரியா வச்சிருக்கானா? நீங்க அவளை நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதை நீங்க தான் காப்பாத்திக்கணும் தம்பி. கனி போய் பொறுப்பா குடும்பம் நடத்துற வழியை பாரு. தங்கமையில நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காத. சாதுவா சொன்னா இவளுக்கு எதுவும் புரியாது. அதனாலதான் இப்படி சண்டை போட்டேன். நீங்களும் எதையும் மனசுல வச்சுக்காதீங்க மைனி. இப்படி தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு வர மாட்டீங்களா? இல்லம்மா நான் வரமாட்டேன். இன்னும் பழசையே நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன மைனியே? என் வீடு நினைச்சு எதுக்கு வரீங்க? உங்க மவ கட்டிக்கிட்ட வீடு நினைச்சு கூட வர மாட்டீங்களா? என் புருஷனுக்கு கொடுத்த சத்தியத்தை என் மவதான் மீறிட்டா. நான் மீற மாட்டேன். செத்து சுடுகாட்டுக்கு போனாலும் போவானே தவிர உன் வீட்டுல என் கால் எடுத்து வைக்க மாட்டேன். என் சத்தியத்துக்காக என் மாவளை கஷ்டப்படுத்திடாதீங்க. அவளை நீதான் நல்லா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் மைனி, நீங்க போங்க. குமுதா, நாத்தனார்னா யாரு தெரியுமா? அண்ணன் பொண்டாட்டியோ தம்பி பொண்டாட்டியோ அவ வீட்டில் இருந்த வரைக்கும் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சின்னு ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கூடையும் ஒன்று மண்ணா பேசி சிரிச்சு இருந்திருப்பா. கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவளுக்கு பேச்சு துணைக்கு யாரும் இருக்காது. புருஷங்காரன் பொழுதானிக்கு வேலைக்கு போயிட்டு ராத்திரிக்கு வர வரைக்கும் யாருக்கிட்ட பேசுறது, என்னத்தை சொல்றது? நம்ம அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்த கஷ்டத்தை ஏதாவது சொல்லி அழணுமான்னு சொல்லி அக்கா தங்கச்சியா இருக்கிற உறவுக்கு பேர் தான் நாத்தனார் உறவு. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல ஒவ்வொரு நாத்தனாரும் நாரதர் கழகத்தை தான் மூட்டுக்கிட்டு இருக்காளுவ. நீயும் அப்படி இருக்காது குமுதா. அவளை அக்கா தங்கச்சி இல்லாதவ. நீதான் அவளுக்கு அக்காவுக்கு அக்காவா அம்மாவுக்கு அம்மாவா இருந்து பாத்துக்கணும், புரியுதா? சரிங்க அத்தை. உங்களை நம்பிதான் என் பிள்ளைய விட்டுட்டு போறேன். இந்த பாரு, எல்லாருக்கும் சொல்றேன், உனக்கு எதுவும் சொல்லாம போறேன்னு நினைச்சுக்காத. வீட்டு சண்டையா வீட்டாட முடிச்சுக்கணும். குடும்பத்துல மாமியார் ஒண்ணு சொல்லுவாங்க, நாத்தனார் ஒண்ணு சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும், புரியுதா? உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம், உன் இஷ்டத்துக்கு செய்யலாம்னு நினைச்சுக்காத. குடும்பம்னா 4 பேர் அனுசரிச்சுதான் போகணும். இனிமேலும் எதுவும் சண்டை சச்சிருவனா அதை வீட்டோட முடிச்சுக்க பாத்துக்க. மருமவங்கிறவ ஒரு குடும்பத்தை உண்டாக்குறவளா இருக்கணும், அழிக்கிறவளா இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். புத்திசாலித்தனமா பழக்கி கத்துக்க, சரியா? சரிம்மா. ஏலே என்னடா பாக்குற? அவளை கூப்பிட்டுட்டு வா. எம்மா வா போலாம். கலை என்கிட்ட பேசாத கனி, சத்தியமா சொல்றேன், என்கிட்ட பேசாத. நீ என்னை எம்பிட்டு கஷ்டப்படுத்திட்ட தெரியுமா? நீ நான் எப்படியெல்லாம் வச்சிருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி தெருவில் கொண்டு வந்து நிக்க வச்சுட்டிய. சத்தியமா நீ இப்படியெல்லாம் செய்வான்னு நினைச்சு கூட பார்க்கல கனி. நீ புரிஞ்சுக்குவானது நம்பின. ஆனா இப்படி என் நம்பிக்கைக்கு பாதகத்தை உண்டாக்கிட்டிய. கலை நீ மன்னிச்சிரு கலை. அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன்னா பாவத்துல எல்லாருக்கும் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாதுதான். நான் அப்படி தூரம் வந்து சொல்லியும் என் அம்மாவும் என் அக்காவும் வந்து பேசியும் நீ என் கூட வாழ சம்மதிக்கலல்ல. அப்படியெல்லாம் நான் உன்னைய கஷ்டப்படுத்திட்டோம்ல கண்ணியே. இப்பதான் புரியுது கண்ணி. என்னைக்கு உனக்கு பிடிச்சவனா பொறுப்பானவனா இருக்கன்னு நினைக்கிறியோ அன்னைக்கு என்கிட்ட பேசு. அது வரைக்கும் பேசாத. கலை என்னை மன்னிச்சிரு கலை. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. இம்புட்டு நாள் நான் தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்ப நீ சொல்லாத கலை. நம்ம 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும்டா. நான் உன் மேல உசிரியா வச்சிருக்கேன் கலை. உனக்கு ஏதாவது ஆயிடுமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் நீ அப்படி குடிச்சிட்டு கீழே கிடந்துன்னு சொன்னதும் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. கோச்சிக்கிட்டு வந்துட்டேன். நீ கூப்பிட்டதை நான் வந்துடலாம்னு தான் பார்த்தேன். ஆனா என் கோவம் என்னைய வர விடல. கோவம், இந்த கோவம் ஒண்ணுதான் ஒரு குடும்பத்தையே கெடுக்குது. கொஞ்ச நேரம் அந்த கோவத்தை விட்டுட்டு மனசு விட்டு பேசினா போதும், எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். கனி நானும் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்டி.
ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழறது தான் வாழ்க்கை. இனி உனக்காக உனக்கு பிடிக்காத எல்லாத்தையும் நான் விட்டுறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இனி நான் நடந்துப்பேன். சரியா? அழாத, கண்ணத்தோட. என் பொண்டாட்டி அழக்கூடாதுன்னு எம்புட்ட முறை சொல்லியிருக்கான். இப்போ பாரு, நானே அழ வச்சுட்டேனே. நீ எப்பவும் அழக்கூடாது. நீ ஊருக்கார பையெல்லாம் சொல்லுவானுவ, பொண்டாட்டிய களியாரச மாதிரி வச்சிருக்கணும்னு. நீ காதால கேப்படி.